வணக்கம். சினி சினி மினி மினி ஆஸ்கார் விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்கார் விருது அப்படின்னாலே அகாடமி விருது. ஆஸ்கார் விருது அப்படின்னாலே எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை அப்படின்ற அந்த கேட்டகரி இருப்பாருங்க. அந்த கேட்டகரியில் படங்களுடைய விருதுகள் அறிவிக்கப்படும்போது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு எழுச்சி உண்டாகும், பட உலக ரசிகர்களிடம் எந்த அளவிற்கு இந்த திரைப்படங்களின் மீது எதிர்பார்ப்பு உண்டாகும் அப்படின்றது நமக்கே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான தகவலை உங்களுக்கு நான் கூறுகிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்கார் விருது அப்படின்போது அமெரிக்க திரைப்படங்கள் பல விருதுகளை வாங்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி சிறந்த அயல்நாட்டு திரைப்படம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபில்ம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அது அமெரிக்கா இல்லாமல் வேறு நாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய திரைப்படங்கள் விருதுகள் வாங்குவது அப்படின்னு வரும்போது, எப்போ இந்த பெஸ்ட் ஃபாரின் ஃபில்ம் அப்படின்ற அந்த கேட்டகரி ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு பிறகு எந்தெந்த நாட்டைச் சேர்ந்த திரைப்படங்கள் சிறந்த அயல்நாட்டு திரைப்படங்களுக்கான விருதுகளை வாங்கி இருக்கின்றன, எத்தனை முறைகள் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதில் ஒரு அருமையான தகவல் அப்படின்றதுனால ஆங்கில நாளிதழில் நான் வாசித்த அந்த விஷயத்தை உங்களிடம் நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சிறந்த அயல்நாட்டு திரைப்படம் அப்படின்ற அந்த விருது ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இதுவரை 11 வருடங்கள் இத்தாலி சிறந்த வெளிநாட்டு திரைப்படங்களுக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றன. அதுதான் ஹையஸ்ட்டு விருதுகளை வாங்கிய நாடு. 11 அவார்ட்ஸ், இதுவரை 11 விருதுகள் அந்த நாட்டை சேர்ந்த திரைப்படங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதற்கு பிறகு பிரான்ஸ் 9 விருதுகளை இதுவரை வாங்கியிருக்கின்றன. அதற்கு பிறகு டென்மார்க் 4 விருதுகளை வாங்கியிருக்கின்றன. ஜெர்மனி 4 விருதுகளை வாங்கியிருக்கின்றன. ஸ்பெயின் 4 விருதுகளை வாங்கியிருக்கின்றன. சிறந்த அயல்நாட்டு திரைப்படம் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் பிரிவு அப்படின்றல அந்த பிரிவில் விருதுகள் வாங்கிய நாடுகள் இவைதான்: இத்தாலி, பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனி, ஸ்பெயின். இந்தியா இதுவரை ஒரு விருது கூட வாங்கினதே இல்லை. அதான் உண்மை. இந்தியாவின் சார்பாக ஃபைனல் வரை சென்று அப்படிங்கள ஃபைனல் வரை போனது 3 திரைப்படங்கள் இதுவரை ஃபைனல் வரை போயிருக்கு. ஃபைனல் வரை நாமினேட் ஆகிருக்கு. இறுதி வரை அந்த 3 திரைப்படங்கள் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் இப்போது கூறுகிறேன். முதல் திரைப்படம் 1957 ஆண்டு 1957 திரைக்கு வந்த மதர் இந்தியா. அந்த படத்தை இயக்கியவர் மெஹபூப் கான். இந்தி திரைப்படம். அந்த படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் நர்கிஸ் தத். கதாநாயகர்களாக நடித்தவர்கள் சுனில் தத், ராஜேந்திரகுமார், ராஜ்குமார். இந்த பேசப்படக்கூடிய மதர் இந்தியா திரைப்படம் இறுதி வரை சென்றது. விருது வாங்கலை, ஆனால் நாமினேட் செய்யப்பட்டது. இதுதான் இந்தியாவின் சார்பாக ஆஸ்கார் விருதுக்காக நாமினேட் செய்யப்பட்ட முதல் திரைப்படம். அதற்கு பிறகு சலாம் பாம்பே, பம்பாயின் சேரி பகுதியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் மீரா நாயர். மீரா நாயர் இயக்கிய முதல் திரைப்படம். அந்த படத்தில் பேசப்படக்கூடிய ஆழமான கதாபாத்திரத்தில் நடித்தவர் நானா படேகர். இந்த திரைப்படமும் இறுதி சுற்று வரை சென்றது. விருது வாங்கவில்லை, நாமினேட் செய்யப்பட்டது ஆஸ்காருக்காக. அதற்கு பிறகு 2001 ஆண்டில் திரைக்கு வந்த லகான், அசுடோஸ் கவரிக்கர் இயக்கிய திரைப்படம். அந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் அமீர் கான். அவர்தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படமும் நாமினேட் செய்யப்பட்டது, ஆனால் விருது வாங்கவில்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆஸ்கார் விருது, அகாடமி விருது அப்படின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற இந்த விருது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. எந்தெந்த நாடுகள் இதுவரை வெளிநாட்டு பிரிவில் விருதுகள் வாங்கி இருக்கின்றன அப்படின்றத நான் சொல்கிறேன்ல. இந்தியாவின் சார்பாக 3 திரைப்படங்கள் இதுவரை விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் எந்த திரைப்படத்திற்கும் விருது கிடைக்கவில்லை அப்படின்ற அந்த தகவல் இருக்குல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
இந்த விஷயங்களை இங்கு நான் கூறுகிறேன்.